நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா சூர்யாண்ணா, நாளைக்கு 11 மணிக்கெல்லாம் நீங்க எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் கடையை யார் பார்த்துப்பாங்க? அது ஒண்ணு இல்லடா, அங்க போறதுனால உனக்கோ இல்ல எனக்கோ மட்டும் நல்லது இல்லை சோட்டு, நம்ம வீட்டுக்கே நல்லது. அதுவும் இல்லாம கடையை பார்த்துக்க நீ இருக்கல, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். அம்மா, எலெக்ஷன் பூத் எங்க இருக்கு? அது வந்து அந்த பெரிய கடைக்கு முன்னாடி எலெக்ஷன் பூத் வச்சிருக்காங்க. பெரிய கடையா? ஓ, அந்த பெரிய கடையா? அது வந்து அண்ணி, உங்களுக்கு தெரியுமா அந்த கடையில சூப்பரான அழகான வளையல்களா விப்பாங்க. ஏதாவது வேணும்னா சூர்யாண்ணா கிட்ட சொல்லுங்க. இங்க பாருங்கண்ணா, அன்னைக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க. சோட்டு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ தூக்கு போ. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். எதை மறந்த? கொஞ்சம் இருங்க. அண்ணி, இஸ்திரி கடைக்காரரு அண்ணனோட சட்டையை இஸ்திரி பண்ணிட்டாரு. ஆனா இதுல ஒரு பட்டன் மட்டும் இல்ல. அவர் இஸ்திரி பண்ற பேர்ல எதுக்கு இத பிச்சர்னு எனக்கு தெரியல. அதனால ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கு பட்டன் தச்சிடுங்க அண்ணி. ஏய், அதெல்லாம் வேண்டாம், அது நீ அங்கேயே வச்சிரு. நாளைக்கு நான் கஸ்தூரி கிட்ட சொல்லிக்கிறேன். என்ன கஸ்தூரி அக்காவா? அவங்கெல்லாம் வேண்டாண்ணா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ? அவங்க ஒரு வேலை பண்றதுக்குள்ள 1000 கதையை சொல்லி நமக்கு தலைவலிய வர வச்சிருவாங்க. அதுவும் இல்லாம சூர்யாண்ணா, அதான் இப்ப அண்ணி வந்துட்டாங்கல்ல, அவங்களே பட்டன் தைக்கிட்டோம். இந்தாங்க அண்ணி, பட்டன் தச்சிடுங்க. இன்னொரு விஷயம் அண்ணி, இதுக்கு நீங்க பட்டன் தச்சீங்கன்னா சூர்யாண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன், இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கதான் எப்பவுமே ஹீரோக்கு பட்டன் தச்சு தருவாங்க. ஆனா கொஞ்சம் பார்த்து தைங்க, இல்லனா ஊசி குத்திடும். உங்க கையில மட்டும் ஊசி குத்திச்சுன்னா அப்புறம் சூர்யாண்ணா ரொம்ப வருத்தப்படுவாரு. சூர்யாண்ணா, எதுக்கு கையை பிடிச்சு நிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் அண்ணி கூட பேச விடுங்களேன். இன்னொரு விஷயம் அண்ணி, எங்க சூர்யாண்ணா ரொம்ப வெக்கப்படுவாரு. அவர் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாரு, ஆனா அவருக்கு உங்க மேல ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது, நீ போய் தூக்கு போ. என்ன அநியாயமா இருக்குது, யாரும் பணம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 2500 ரூபாய் எப்ப கிடைக்க போதோ? மீனாட்சி அண்ணி, உங்களுக்காக நான் இங்க தனியா மெத்த போட்டிருக்கேன், நீங்க இங்கே தூங்கிடுங்க. என்னங்க, கணக்கெல்லாம் சரியா இருக்கா இல்ல கணக்கு உதைக்குதா? அங்க வந்து 1090 ரூபாய் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். அப்போ என்ன மிச்சம் இருக்கும்? நைட்டப்பா நான் வாங்கிட்டு வந்தா கூட வீட்டு செலவுல பாதி பணத்தை நான் எங்க இருந்து கொண்டு வரது? இது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு புரியலங்க, இதெல்லாம் யாரோ செஞ்சிருக்காங்க. எனக்கு இது யார் செஞ்சாங்கன்னு நல்லாவே தெரியும். உங்க அண்ணி தான் அத்தை கிட்ட இது எல்லாம் சொல்லிருக்காங்க. இதனால நம்ம 2 பேருக்கும் தானே கஷ்டம். நீங்க கவனிச்சீங்களா? நம்ம கடையை எப்படி உத்து உத்து பாத்துட்டு இருந்தாங்கன்னு. நாம நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருதுங்க. உங்க அண்ணன் போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. போறவங்களை எதுக்கு நீ கடை கூட்டிட்டு வந்த? இப்ப நல்ல அனுபவி. நீ போய் அவங்க கிட்ட, அக்கா வாங்க உள்ள வாங்க, 500 ரூபா 300 ரூபா தான் கொடுப்பாங்க, 300 200 தான் கொடுப்பாங்க, கஸ்டமர் எல்லாம் ரொம்ப மோசம், இப்படிதான் கொடுப்பாங்க அப்படின்னு நீ ஏன் அவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசுன? இப்ப வீட்டு செலவு எல்லாம் ஏத்துக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்த்து 1 ரூபா கூட சேர்த்து வைக்க முடியாம போகுது. இந்த வீட்டு செலவெல்லாம் நாம ஒண்ணு ஏத்துக்க வேண்டாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம சம்பாதிக்கிறோம். கஸ்டமர் கால விழாத குறையா நம்ம கெஞ்சிரும். எல்லார்கிட்டயும் போய் சொல்லி நான் எவ்வளவு கழிச்சு போறேன்னு தெரியுமா? வரவங்க கிட்ட ஒவ்வொரு படமே வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுதுங்க. வர கஸ்டமர்ல அல்டாப்பு பேர் வழியா இருக்கு. குரங்கு மாதிரி இருக்க பொம்பளைங்க எல்லாம் மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அக்கா அண்ணி தங்கச்சின்னு சொல்லி விற்க வேண்டியதா இருக்கு. நம்ம 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனா உங்க அண்ணன் விஷயம் அப்படியாங்க. கடையில எண்ணெய் ஊத்துவாரு, ஜிலேபி அப்படி அப்படின்னு சுத்துவாரு, அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப என்னதான் செய்யறது? இந்த வீட்டு செலவுக்கு நிச்சயமா நம்ம பாதி பணத்தை கொடுத்தே தான் ஆகணும்.
உங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, நாம எப்படியாவது அவங்களோட மனசை மாத்தணுங்க. அப்புறம் அந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள நம்மளோட வழிக்கு வர விடாம நாம தடுக்கணுங்க. சந்தியா, இதெல்லாம் நீங்க ஏன் செய்றீங்க? காலையில கஸ்தூரி கிட்ட சொன்னீங்கன்னா அவளே தச்சு கொடுத்துருவா. பரவாயில்லங்க, நானே இதை தைச்சிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, இப்ப நான் புடவை மாத்திக்கணும். அதனால நீங்க வெளியே போய். ஐயோ, குர்தா நல்லா மாட்டிக்கிச்சு. போச்சுடா. என்னங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, நான் உதவி பண்றேன். அட கடவுளே, என்னது? பட்டனை தைக்கிறதுக்கு பதிலா குர்தாவையும் சேர்த்து தைச்சிட்டு. என்னங்க, நீங்க ஒரு நிமிஷம் இப்படியே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். சத்யா, என்ன தேடுறீங்க? கொஞ்சம் இருங்க, வர. சீக்கிரம் வாங்கல. என்னங்க, இங்க 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 வச்சு கட் பண்ணுங்க. அது எனக்கு சிசர் கிடைக்கவே இல்லை. நான் உதவி பண்றேன்.
இது பட்டனா எங்க இருந்து வந்துச்சு? ஓ, அக்காவோட ரூம்ல இருந்து தான் வந்து விழுந்திருக்கு போல இருக்கு. இவங்களுக்கு நடுவுல இங்க என்னென்னவோ நடக்குது போல இருக்கே. அவரு என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. அதுல இருந்த அந்த பட்டன் மறுபடியும் அறந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்க குர்தாவை மறுபடியும் எனக்கு கட்டி கொடுங்க, நான் தைச்சிடுறேன். ம். ஆனா அடுத்த வாட்டி பட்டன் தைக்கும் போது நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. கழுத்து வழியா குர்த்தா இறங்கலனாலும் மூச்சு விடுற அளவுக்காவது கொஞ்சம் லூசா தைங்க. ஐயோ, நான் சும்மா சொன்னேங்க. நீங்க எதுக்கும் சீரியஸ் ஆயிடாதீங்க. குர்தாக்கு பட்டன் இல்லைனாலும் பரவாயில்லையே. அதுவும் இல்லாம இப்ப வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு. நீங்க போய் ரெடி ஆயிடுங்க. நான் வெளியே இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் ஓட்டிங் பூத்துக்கு போறேன். அதனால நான் இன்னைக்கு கடைக்கு போக முடியாது. நானும் போய் சீக்கிரமா ரெடி ஆயிடுறேன். அத்தை, அண்ணி, வீட்ல யாருமே இல்ல. அம்மா, அப்புறம் ஐயா, மோகன், சவிதா எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அப்புறம் விக்ரம் ஐயாவும் மீனாட்சி அண்ணியும் கூட அவங்க கடையை பார்த்துக்க போயிட்டாங்க. அப்படின்னா நான் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சா? அதனால எல்லாரும் ஓட்டு போட போயிட்டாங்களா? அண்ணி, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கவா? ஏனுங்க, ஏனுங்க, இவரும் ஓட்டு போட்டு தான் போறாரு போல இருக்க. நானும் இவரோடய போயிடுறேன். இதுவா? இது சோட்டு இருக்கான்ல, பட் வேண்டான்னு சொன்னேன். அவன் தான் அடம் பிடிச்சு குத்தி விட்டான். பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். ஆமா, இது நல்லா இருக்கா? என்னாச்சு? ஏதாவது வேலை இருக்கா?
அது வீட்ல யாருமே இல்ல, எல்லாரும் ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால நீங்க உங்களோட என்ன ஓட்டிங் பூத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? நான் கஸ்தூரி கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரி, நான் கொஞ்சம் வெளியே போறேன். ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். நீங்க சூரிய கூட போறீங்கல்ல? ஓட்டிங் பூத்துக்கு தான் போறேன். அப்ப நீங்க சீக்கிரமா போங்க அண்ணி. ஆனா சீக்கிரமா திரும்பி வர வேண்டாம். பொறுமையா வந்தாலே போதும், எந்த அவசரமும் இல்ல. இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வரதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க பஜனை கூட்டத்துக்கு போயிருக்காங்க. இது கொந்தன் ஒர்க் இருக்க சாரி. என்ன நடக்குது இவங்களுக்குள்ள? காலையில என்னென்னவோ நடந்துச்சு, இப்போ பண்டையில போறாங்க. சரிங்க. மீனா, மீனா என்ன பண்ற? புடவை உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? அக்கா கொஞ்சம் இருங்க. என்னங்க, அத கவனிச்சீங்களா? என்னது? அட, உங்க அண்ணனும் அண்ணியும் 2 பேரும் சேர்ந்து ஸ்கூட்டர்ல எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்காங்க. போகட்டுமே. இந்தாங்க அக்கா. மறுபடியும் வரணும் சரிங்களா? நீங்க பாத்தீங்களா? ஸ்கூட்டர்ல தானே போனாங்க. அவங்க ஒன்னும் ஏரோப்ளான்ல கிளம்பி வெளியே போகல. வர வர ஏன் என்னென்னமோ பேசுற? உனக்கு கொஞ்சம் கூட மூளை வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு 10 பேரை கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. இந்த புடவை 800 வாங்க. ஓ, அதை விடுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. உங்க அண்ணி போக போக உங்க அண்ணனை எப்படியாவது மயக்கிடுவாங்க. அதுவும் இல்லாம அவங்க அத்தை கிட்ட நல்ல பேரை வாங்குவாங்க. அவங்க நல்லவங்கன்னா அப்ப நான் கெட்டவளா? அவங்க தங்கம்னா நான் தகரமா? இது பாருங்க, அவங்க வேணும்னா இதெல்லாம் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமாமா, கொஞ்சம் இருங்கம்மா. நீங்க 2 புடவை பாத்தீங்களா? அதை பேக் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் இருங்கம்மா, 2 நிமிஷம் இருங்க. அதை நான் பேக் பண்ணி கொடுத்துறேன். சொன்னா கேளுங்கக்கா, நீ இருங்க. பாத்தியா மீனா, உன்னால அவங்க புடவை வாங்கிட்டு போகாம போயிட்டாங்க. உனக்கு என்ன நட்டு கழுந்துருச்சா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில அம்மா என்ன செலவுக்கு பணம் கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. பணம் கேட்டாங்களா? என்ன சொன்னீங்க? நான் அம்மா கிட்ட வேற என்ன சொல்றது? 1-2 நாள்ல கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா போக போக 1-2 நாள்ல சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல, அவங்க சொன்னதை நிச்சயமா செய்வாங்க. என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், நிச்சயமா அவங்க இதை விட போறது இல்ல. சந்தியா, கொஞ்சம் இருங்க. அங்க எங்க போறீங்க? நாம இங்க போனோம். வாங்க.